எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஒரு சாதாரண ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னு அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி நம்ம பைத்தானில் டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் எழுதலாம், அந்த ஸ்ட்ரிங்க்கு வேறு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். அதில் இப்போ நான் விராட் கோலி அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகி காமிக்கும் அப்படின்னு பார்த்தோம். போன வீடியோவில் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம டேரெக்டாக இந்த விராட் கோலி அப்படின்றத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காம இதை நான் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போது அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எந்த சேஞ்சும் இல்லாமல் மறுபடியும் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி விராட் கோலி அப்படின்னு அந்த அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் வேறு ஏதாவது அதோட அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே அதை பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த நேம் அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்மளுக்கு விராட் கோலி வந்திருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நீங்கள் ப்ளஸ் போட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஸ் த இண்டியன் கேப்டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த நேம் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு விராட் கோலின்னு முன்னாடியே மாதிரியே பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் போட்டிருக்கனால அதுக்கு அடுத்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஆட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி இஸ் தி இண்டியன் கேப்டன் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்குங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங், ரைட்டில் ஒரு ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அது ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு நமக்கு அவுட்புட்டில் பார்க்குற மாதிரி ரெண்டையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதுக்கு பேர் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த வேரியபிளில் நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணலாம். ஃபங்க்ஷன் பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேரியபிள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் டாட் போட்டு நீங்கள் நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். அதாவது பைத்தான் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டாட் எழுதி. இப்போ நம்ம நேம்னு போட்டு டாட் போட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வேரியபிள் இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் லோவர் கேஸாக மாற்ற போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வியையும் கேவையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கோம் இல்லையா? மற்றதெல்லாம் ஏற்கனவே லோவர் கேஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு லெட்டரையும் மட்டும் நம்ம அப்பர் கேஸில் எழுதியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே லோவர் கேஸாக மாற்றி எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேம் டாட் போட்டு லோவர் அப்படின்னு கால் பண்ணி இந்த லோவருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பேரந்தசிஸ் போடணும். இப்படி போட்டிங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக ஃபங்க்ஷன் பற்றி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் லோவர் கேஸாக மாற்றி அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டு டாட் லோவர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லோவர் கேஸாக மாறிடும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வி கே எல்லாமே நம்மளுக்கு லோவர் கேஸாக மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு இல்லையா? இதுதான் இந்த லோவர் அப்படின்ற ஃபங்க்ஷன் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்கனாலும் ஏதாவது நீங்கள் அப்பர் கேஸ் கொடுத்துருங்கன்னா எல்லாத்தையுமே லோவர் கேஸாக மாற்றி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த லோவருக்கு பதிலாக நம்ம அப்பர் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றிடும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விராட் கோலி அப்படின்னு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டரா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்போ மாற்றணும் அப்படின்னு நினச்சும் போது நம்ம டேரெக்டாக அப்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே இருக்க ஸ்ட்ரிங்கில் எல்லாமே அப்பர் கேஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பர் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் இஸ் அப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இஸ் அப்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூவை மாற்றாமல் ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு மட்டும் சொல்லும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸ் கிடையாது இல்லையா? அதனால் இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு அவுட்புட் வரும். இது ஏன்னா இது எல்லாமே அப்பர் கேஸ் கிடையாது. சில இடத்துலலாம் லோவர் கேஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இஸ் லோவர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ இஸ் லோவர்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே லோவர் கேஸா அப்படின்னு செக் பண்ணும். அதுவும் ஃபால்ஸ் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு வியும் கேவும் ஏற்கனவே அப்பர் கேஸாக இருக்குது.
அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லென் அப்படின்னு நீங்கள் கொடுத்து ஓப்பன் பரந்தசிஸ் கொடுத்து அதுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் நேமை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லென் அப்படிங்கிறது வந்து லென்த்துக்கு ஷார்ட் ஃபார்ம். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட கேட்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும் 11 அப்படின்னு வருது இல்லையா. இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 11 கேரக்டர்ஸ் வரும். 1 2 3 4 5 6 இந்த கேப்பையும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். 7 8 9 10 11 இப்போ நம்மளுக்கு 11 கேரக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு தான் வந்து இந்த லென் ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லென் அப்படின்னு டைப் பண்ணி பரந்தசிஸ்குள்ளார நேம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த நேம்ன்றது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளோட நேம். நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணால் நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் லென்க்கு பாஸ் பண்ணலாம். அது வந்து அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் இருக்க லென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இந்த நேம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலரான கேரக்டர் மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேரியபிள் நேம் எழுதிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இந்த ஸ்ட்ரிங்கில் எந்த கேரக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். இப்போ நான் 0 அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு முதல் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு வருது. இது ஏன் அப்படின்னா பைத்தானில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா லாங்குவேஜ்லேயுமே கூட நீங்கள் எந்த ஒரு அரேவோ இல்லை ஸ்ட்ரிங்கோ எழுதுனீங்கன்னா அது வந்து 0லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ வி வந்து 0 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வந்து 1ல் இருக்குது, ஆர் வந்து 2 3 4 5 6 7 8 9, ஐ வந்து 10 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார இந்த நம்பரில் எந்த நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு ஏற்ற கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் பார்த்து உங்களுக்கு அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்கனால இப்போ 0க்கு நேரம் என்ன இருக்குது, வி இருக்குது இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. அடுத்து இப்போ நான் வந்து 0க்கு பதில் 3 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3க்கு நேரம் என்ன இருக்குது, ஏ இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், இல்லைனா எரர் வரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஏ அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இண்டெக்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இப்படி இல்லாமல் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி மாதிரியே டாட் போட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நேராக பார்த்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிச்சு இல்லையா. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு லெட்டரை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பார்க்குறீங்க நான் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த ஐ அப்படிங்கிற லெட்டர் வந்து என்ன இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி எப்போதுமே 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 இண்டெக்ஸில் தான் நம்மளுக்கு வந்து ஐ இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இடத்துலையும் ஐ இருக்குது இல்லையா. ஆனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது எந்த இடத்துல முதல் இண்டெக்ஸில் நீங்கள் கேட்ட கேரக்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இண்டெக்ஸை தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நிறைய இடத்துல இருந்துச்சுனாலும் முதல்ல எங்கே வருதோ அதை மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் பார்த்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன் கொடுத்துருக்கோம், 2 இடத்துலையும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த முதல் இடத்துல தான் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு காமிக்குது. இப்போ நம்ம வந்து இதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம வந்து 2-3 கேரக்டர் கூட கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OHL அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த OHL அப்படின்றது வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிட்டே கேட்குறீங்க. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 அப்படின்னு அவுட்புட் வருது. இது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7, அதாவது இந்த ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம OHL அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த OHL அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து 7 அப்படின்ற இண்டெக்ஸ், அதாவது இந்த ஓட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லாத ஒன்றை கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ OHLYன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க.
இப்படி வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கேட்ட ஸ்ட்ரிங் வந்து எந்த இண்டெக்ஸ்லையுமே இல்லை இந்த ஸ்ட்ரிங்கில். அதனால நம்மளுக்கு வந்து எரர் வருது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த விராட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நேம் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதே மாதிரியே பேரந்தசிஸ் போட்டுக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா, எதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விராட் அப்படின்றத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அடுத்து கமா போட்டுட்டு நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் இந்த 2வது இடத்துல தோனி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் இதை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த முதல் ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிச்சி அதை வந்து இங்கே 2வதாக என்ன கொடுத்துருக்கோமோ அதால் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். அதுதான் வந்து இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா நம்மளை வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விராட் அப்படின்ற இடத்துல தோனி அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். விராட் அப்படின்றத வந்து தோனியால் ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் தோனி அப்படின்றத வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி காமிக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் பைத்தானில் இருக்குது அப்படின்றது கிடையாது. ஸ்ட்ரிங்ஸில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.